நபியே, கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்றையவரும் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையே அன்றி உண்மையல்ல. ஆதலால் அவர்களை நோக்கி, நபியே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் உங்களுடைய இவ்வார்த்தைக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மை அவ்வாறன்று. எவர் அல்லாஹுவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹுவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. அன்றி இத்தகையவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தவிர கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறே யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தையே ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறிந்து கொள்ளாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம் மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அன்றி அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவைகளை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அச்சத்துடன் அன்றி அவைகளில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறு இருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலோ கொடிய வேதனை உண்டு.